நார்மலாக இப்போ வந்து ஒரு டீசென்டான பேங்க்கில் கொடுக்குற ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே 6% மட்டும் தான் இருக்குது. அதே சேம் டைம் வந்து நீங்கள் கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் ரேட்டை பார்த்தீங்கன்னா 6.1% வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மணியை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக க்ரோ ஆகிறதுல லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம மணியை க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ணி அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய சில பிளாட்ஃபார்மில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து செக்யூர்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ஒரு அதிகமாக ரிட்டர்ன்ஸும் தரணும், அட் த சேம் டைம் செக்யூர்டாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, பாண்ட்ஸ். சில பேர் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, நான் வந்து அமௌண்ட் வந்து ஒரு 10 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து ஒரு மெச்சூர்ட் ஆகும்போது ஒரு 5 years 10 yearsக்கு அப்புறம் எனக்கு பல்க் அமௌண்ட்டாக வேணாம், நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து எனக்கு மந்த்லி ஒரு இன்கம் மாதிரி வந்துட்டு இருக்கணும். லைக் ஒரு 10 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு 7,000 வந்து ஒரு சேலரி மாதிரி வரணும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. உங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து இந்த பாண்ட்ஸில் இருக்குது. இந்த பாண்ட் மூலமாக நீங்கள் வந்து மந்த்லி சேலரி மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் அபின், வெல்கம் டு மை சேனல். டி லெவலில் 2 கம்பெனிலேருந்து இப்போ வேகன்சிஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல என்ன ஜாப் ரோல் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இது வந்து ஒரு நான் டெக் ரோல். இதோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4 lakh per annum வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃபிட் இன்சைட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது வந்து ஒரு நான் டெக் ரோல். இது கொடுத்துருக்க பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5.5 lakh per annum வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. டி லெவல் அப்படிங்கிறது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹைரிங் பிளாட்ஃபார்ம். இதில் நடக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் 70% மேலே ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டாப் 100 கம்பெனிஸ்லேருந்து டேரெக்டாக வந்து உங்களை ஹையர் பண்ணுவாங்க. லாஸ்ட் 6 monthsல மட்டுமே 10 crore worth of job opportunities வந்து இந்த டி லெவல் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் 15 days கேப்ல எத்தனை டெஸ்ட் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நீங்கள் தனியாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்களே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கான ஃப்ரீ டெஸ்ட், சாம்பிள்ஸ், மோக் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வெப்சைட்லேயே இருக்குது. I recently gave the 11th exam and my experience was amazing. Like each and every candidate who qualifies gets a relevant goodie, and the top 3 candidates get some amazing gifts, and I got a MacBook. So it felt great. I would recommend everyone to give the relevant tests. And it's absolutely amazing. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பாண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பாண்ட் வந்து எந்த அளவுக்கு செக்யூர்டான விஷயம், ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்ட், ஸ்டாக், இதுக்கெல்லாம் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த பாண்டில் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு கரெக்டான பாண்ட் எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணுறது, அது எப்படி வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்படும்போது அதில் ரேங்கிங் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் AAA ரேங்கிங், AA-, A+, நிறைய ரேங்கிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ரேங்கிங் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போனஸாக வந்துட்டு அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ வாட் இஸ் பாண்ட்? ஸோ பாண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லாத போது அவங்க வந்து மக்கள்கிட்டேருந்து பாண்ட் அப்படின்னு கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்கள்ட்ட வாங்கின அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க பே பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த பாண்ட் ரிலீஸ் பண்ணும்போது எங்களாட்டி இவ்வளோ தான் கொடுக்க முடியும், 7%, 8% இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து கான்ஸ்டன்டாக தான் இருக்கும், ஏறுறது இறங்குது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஷேர் மார்க்கெட் மாதிரி இன்னைக்கு வந்து இவ்வளோ ஏறு, இன்னைக்கு வந்து இவ்வளோ இறங்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கான்ஸ்டன்டாக ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கான்ஸ்டன்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாண்டோட செக்யூரிட்டி பார்த்தோம்னா இது வந்து 100% செக்யூர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பாண்டை வந்து கொடுக்குற கம்பெனி அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ண முடியல, பேங்க்ரப்டி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாண்ட் அமௌண்ட் வந்து திருப்பி கிடைக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா ஆயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாவி அப்படிங்கிற ஒரு ஆப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆப் வந்து என்னன்னா நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக அங்கே லோன் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாண்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ 10 yearsக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக பே பண்ணிடணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாண்டுக்கு ஒரு 8% அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. அங்கேருந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து அவங்க ஆப் மூலமா அவங்க வந்து நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. லைக் லோன் கொடுப்பாங்க. அந்த லோனில் ஒரு 12%, 13% இன்ட்ரெஸ்ட் வச்சு அவங்க கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அந்த பாண்ட்டையும் வந்து அவங்க கரெக்டாக வந்து ரீபே பண்ணவும் முடியும். பட் அட் த சேம் டைம் இந்த ஆப்பில் ஏதோ இஷ்யூ வந்து அது பேங்க்ரப்டி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய அசட் வேல்யூ இந்த பாண்டோடைய வேல்யூவோட அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அவங்களால திருப்பி ரீபே பண்ண முடியாது. அதனால நீங்கள் பாண்ட் எடுக்கும்போது ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து எடுக்கணும். அதுக்கு தான் அவங்க ரேட்டிங்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ AAA கம்பெனி அப்படின்னா வந்து அந்த பாண்ட் வந்து ரொம்ப செக்யூர்டான பாண்டு. இப்போ ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய அசட் எல்லாத்தையுமே செல் பண்ணி அவங்களுடைய லைக் ரிலையன்ஸோட இண்டஸ்ட்ரி, ரிலையன்ஸோடைய கார்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிலையன்ஸோடைய லேண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே செல் பண்ணி ஃபர்ஸ்ட் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வாங்கி வச்சிருக்கவங்க தான் கொடுப்பாங்க. அது கொடுத்தது போக மீதி இருக்க அமௌண்ட் தான் வந்து ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது பாண்டுங்கிறது ரொம்ப செக்யூர்டான விஷயம். அண்ட் இந்த ஒரு பாண்டை பொறுத்தவரை நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலாம் எடுத்துட்டிங்கன்னா
அது வந்து ரொம்ப ஒரு பிக் கம்பெனி, அது வந்து திவால் ஆகுறது அப்படிங்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாண்டை வந்து அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். லைக் வந்து 15% வரைக்கும் இந்த பாண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க per இயருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த பாண்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மந்த்லி ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற பாண்டை நம்ம எங்கேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த பவர் பிஐ பிளாட்ஃபார்ம் கூட நீங்கள் வந்துட்டு இந்த பாண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த கலெக்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்க முடியும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மந்த்லி இன்கம் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 10 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு எதுவுமே பாண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு ரேட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து AAA அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ரேட்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு AA, அப்புறம் வந்துட்டு A, சிங்கிள் A அந்த மாதிரி இருக்கும். இந்த AA அண்ட் தென் வந்து AA ப்ளஸ் பார்த்தீங்கன்னா AA ப்ளஸ் வந்து பெட்டராக இருக்கும், AA வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ரேட்டிங்கை பொறுத்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரேட்டிங் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியை பொறுத்து தான் கொடுப்பாங்க. அண்ட் இதில் நீங்கள் செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். லைக் வந்து ஹை செக்யூர்டாக ஒரு பாண்ட் வேணும் அப்படின்னா அந்த ஹை செக்யூர்ட் பாண்ட், ஹை சேஃப் பாண்ட் இருக்குங்களா, கிளிக் பண்ணி அப்படின்னா AAA பாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த பாண்ட்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7.42% வரைக்கும் தராங்க. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா 6% வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. பட் இந்த ஹை செக்யூரிட்டி பாண்டே உங்களுக்கு வந்து 7.5% வரைக்கும் தராங்க. அண்ட் இது டாட்டாவோட பாண்ட். ஸோ டாட்டா கம்பெனி பற்றி உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து திவால் ஆகிறதுக்கு அந்தளவுக்கு சான்சஸ்லாம் கிடையாது இந்த டாட்டா பிராண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹை செக்யூரியாக இருக்க பிராண்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். இதே லோ செக்யூர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் பாண்ட் வேணுமா அப்படிங்கிற நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் இல்லை டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸும் இருக்குது, அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், 4.53 தான் இருக்கும். இதுக்கு வர நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம். ஓகே, இந்த மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் தர ஒரு பாண்டுக்கு போய் பார்ப்போம். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. A- அப்படிங்கிறது வந்து ஒரு லோ லெவல் பாண்டு தான். இது எதனால் A- அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாண்ட்குள்ளே போய் நீங்கள் கீழே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எதனால் இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா in case of default the bond holders will consider as subordinate. அதாவது வந்துட்டு இன்கேஸ் வந்து இந்த பாண்டோடைய ஓனர் வந்துட்டு இந்த சவுத் இந்தியன் பேங்க் அப்படிங்கிற திவால் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய அசட்டை சேல் பண்ணி ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இந்த பாண்ட்லேயே அது 2 கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் கிரேட் ஆஃப் பாண்ட், அதுக்கப்புறம் செகண்ட் கிரேட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபஸ்ட் கிரேட்டில் இருக்க பாண்ட் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் அந்த அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு மீதி இருக்க அமௌண்ட் வந்து இந்த பாண்ட் வாங்கியிருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால தான் ஒரு ரேட்டிங் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேங்க் வந்து இதோட அசட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிவிட்டு இந்த பேங்க் வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பாண்ட் வந்துட்டு இயர்லி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பாண்டுக்கு போய்க்கிறேன். லைக் வந்து இப்போ சர்ச் பண்ணி காமிக்க எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ JM ஃபைனான்ஷியல் அப்படிங்கிற ஒரு பாண்ட் எடுத்தப்போ JM ஃபைனான்ஷியல் கிரெடிட் சொல்யூஷன் அப்படின்ட்டு. இதுவும் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியில் அசட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, இந்த பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த மணி கண்ட்ரோல் ஆப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இந்த பாண்டை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். JM ஃபைனான்ஷியல் நான் போய்க்கிறேன். ஸோ இதில் கீழே வந்து நீங்கள் இது எப்போலேருந்து ஸ்டாக் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஆக்சுவலாக 2007 முன்னாடிலேருந்தே இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இது ஒரு ஓல்டு கம்பெனி தான். அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த ஃபண்டமெண்டல்ஸில் இவங்களுடைய அசட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் இவங்க வந்து எந்த மாதிரி டெப்ட் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து நான் பேலன்ஸ் ஷீட் வைக்கிறேன். இவங்களுடைய நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபிக்ஸட் அசட் டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா 23.3 crore வரைக்கும் உங்களுக்கு அசட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம்னா நம்ம ஒரு ஸ்டாக்குக்கு எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரேஷியோஸ் போயிட்டு நீங்கள் லிவரேஜ் ரேஷியோ போனீங்கன்னா உங்களுக்கு டெப்ட் டு ஈக்விட்டி இருக்கும் 1.77 வரைக்கும் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டாக்கு இவங்க வந்து இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து 177 ரூபா வரைக்கும் அந்த ஒரு ஸ்டாக்கு அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஏன் கடன் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் பேஸ்டு ஸ்டாக்லாம் வந்துட்டு அதிகமாக தான் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க கடன் வாங்குறத பொறுத்து உங்களுடைய கம்பெனி ரெவன்யூ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் இதில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த மாதிரி இந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 17ல் 636 crore வந்திருக்கு. அதுக்கப்புறம் 18 நல்லாவே கொடுத்துருக்கு, 19ல் மெயின்டைன் பண்ணியிருக்க ஒரு அளவுக்கு, 20ல் கம்மியாக இருக்குது. ஏன்னா 20ல் நம்மளுக்கு கொரோனா அப்போ தான் வந்துச்சு, அதனால தான் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் 21ல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது. ஸோ இயர்னிங் பர் ஷேரும் பார்த்துக்கலாம், ஒரு ஷேருக்கு எவ்வளோ வந்து இயர்னிங் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும். ஸோ இது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. இது ரொம்ப ஒரு பேடான ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து அந்த பாண்டை நம்ம அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு வேணால் டெப்ட் டு ஈக்விட்டி கூட பார்த்துக்கலாம். இதுவும் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ எஃப்ஐ பார்த்தீங்க அப்படின்னா
2021 கம்மியாக இருக்குது. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 இயராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வந்து எஃப்ஐஐஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூ ஆகிடுச்சு அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதேமாதிரி டிஐ நீங்கள் செக் பண்ணலாம். டிஐயும் வந்துட்டு செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுமாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் அந்த பாண்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் செக்யூராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதோட ஓவரால் அசட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த அசட் நீங்கள் எடுத்துட்டு அந்த பாண்ட் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அந்த பாண்ட் மூலியமாக கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் வந்து திவால் ஆனாலும் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் திருப்பி வருமா அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாதிரி நம்ம இன்னொரு ஸ்டாக் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் இதுக்கு போய் பார்க்குறேன். இல்லை முன்னாடி பார்த்த மாதிரியே டெப்ட் வேல்யூவை பார்ப்போம். ஒரு ஸ்டாக்குக்கு எவ்வளோ டெப்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3.57% வரைக்கும் அவங்க ஸ்டாக் வந்துட்டு கடன் வாங்கியிருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது ஜேஎம் ஃபைனான்ஷியல் எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா அந்த ஃபினான்ஸ் பேஸ் ஸ்டாக் அதிகமாக கடன் வாங்கி அதுலேருந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை புரிஞ்சுட்டு கம்பெனியோட வேல்யூவை புரிஞ்சு அதுக்கு நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டாக்கோட ரொம்ப செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதே சேம் டைம் வந்து இந்த பாண்ட் வந்து 100% செக்யூர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்ல முடியாது. நீங்கள் அதனால ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பாண்டை வாங்கணும். இது நீங்கள் பெஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சர்டிஃபைட் பர்சனை ரீச் பண்ணி அவங்ககிட்ட எந்த பாண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி இதில் வேறு எந்த மாதிரி பாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் வேணாலும் பாண்ட்ஸ் எடுத்துக்கலாம், பப்ளிக் செக்டர் பாண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்தமாரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் நான் ஒரு பாண்டு போய் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8.43% தான் WA ரேட்டிங் இருக்கிற பாண்டே வந்து கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் பாண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாகும். அதே நீங்கள் ப்ரைவேட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது அதிகமாகும். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி ரிட்டர்ன்ஸ் தான். ஏன்னா நீங்கள் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெச்சூரிட்டி ஆகும்போது மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை அந்த ஃபுல் அமௌண்ட் நீங்கள் எடுக்க முடியும். பட் இது மந்த்லி வரதுனால நீங்கள் மேபி ஒரு 20 lakhs 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லை எவ்வளோ உங்களுக்கு போட்டிருப்பாங்க பேங்க்கில் போகிற அப்படின்னா இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைடில் வந்து பாருங்கள், லைக் நீங்கள் இப்போ 10 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாண்டில் உங்களுக்கு 10 lakhல 10.6 lakh இப்போ அதோட வேல்யூ வந்து 10.6 lakh இருக்குது. ஸோ நீங்கள் 10.6 lakh இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 10,200 rupees வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குது, அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அண்ட் இந்த ஒரு பேங்க்கை பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு கிரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பாண்டே வந்துட்டு அன்செக்யூர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இது சபார்டினேட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இருக்க பாண்டுக்கு வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதா வந்து இந்த பாண்டு கொடுப்பாங்க. அதனால தான் அன்செக்யூர்ட் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு டேக்ஸ் உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டேக்ஸுங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் எந்த மாதிரி ரேட்டிங் பாண்ட் வேணும் அதையும் நீங்கள் இதில் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். எவ்வளோ ஈல்டு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இல்லை மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மினிமமாக உங்கள்கிட்ட 2 lakh இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாண்ட்குள்ளே வர முடியும். அது ஒரு மைனஸ் இந்த விஷயத்தில். அதேமாதிரியே உங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அதிகமான அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 10 lakh இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது அதிகமாக கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ரேட்டிங்கும் நல்ல ரேட்டிங் இருக்கிற பாண்ட் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க. அதே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும், கம்மியான ரேட்டிங் தான் பாண்டும் கிடைக்கும். ஸோ இந்த 2 lakhலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஏஏ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2 lakhலேயே நம்ம AAA என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2 பாண்ட் மட்டும் தான் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% தான் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத தராங்க. ஸோ இந்த பாண்ட்ஸில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் ஐடியா அவங்க கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனல் பாயிண்ட் வந்து நம்ம முன்னாடி சொன்ன அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு பாண்ட்ஸ் எதுவுமே பிடிக்கல பாண்டில், ஏன்னா வந்து நீங்கள் 2 விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் ஒரு 10 years அப்படின்னா அந்த 10 yearsக்கு அந்த அமௌண்ட் நீங்கள் எடுக்க முடியாது, ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மைனஸாக மேபி இருக்கலாம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு 5,000 தான் இருக்குது, ஒரு 10,000 தான் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ஒரு நல்ல பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் வேற ஒரு அல்டர்னேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாரத் பாண்ட். அது வந்து ஒரு பாரத் பாண்ட் ETF வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு லாஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன், 2021ல். ஸோ அந்த பாண்ட் என்னன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பாண்டுக்கு ஒரு ETF மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ETFனா என்னன்னு தெரியல, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த பாரத் பாண்டில் பார்த்தீங்கன்னா 4 மெச்சூரிட்டி டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2023ல் மெச்சூர் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து 2025, அதுக்கப்புறம் 2030, அதுக்கப்புறம் 2031. இது 4த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது டிஃபர் ஆகும். இப்போ ஒரு கம்மியான டியூரேஷனில் மெச்சூர் ஆகிற ஒரு பாண்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் 2031ல் மெச்சூர் ஆகிற ஒரு பாண்டை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது டிஃபர் ஆகும். பட் நார்மல் பாண்ட்ஸ்க்கும் இந்த பாண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எந்த டைம் வேணாலும் செல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க, நாளைக்கு வந்துட்டு அந்த பாண்ட் வாங்குறது எனக்கு பிடிக்கல, நான் அதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாளைக்கு கூட அதை எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் லைக் ஸ்டாக் வாங்குற மாதிரி தான். உங்களுக்கு இதுலேயும் வந்துட்டு அந்த
அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். பட் ரொம்பலாம் இருக்காது, சின்னதாக அப் அண்ட் டவுன் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த மெச்சூரிட்டி டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இந்த பாரத் பாண்டை பற்றி ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எந்த ஒரு பாண்ட் டியூரேஷனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு செட் ஆகுது, அதை பார்த்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், பட் எனக்கு வந்து லிக்விடிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்குது. அதுதான் வந்து டெப்ட் ஃபண்ட். இந்த டெப்ட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கார்ப்பரேட் பாண்ட், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் பாண்ட், இல்லை கலெக்ஷன் ஆஃப் பாண்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிக்விடாக இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் அதை செல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த டெப்ட் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாண்ட் வந்து உங்களுக்கு திவால் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த ஃபண்டை உடனே நீங்கள் செல் பண்ண முடியும். அது நீங்கள் பாண்ட் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா செல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த டெப்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பாண்டில் கொடுக்கறதோட கம்மியாக தான் இருக்கும். மினிமம் வந்து ஒரு 5% உங்களுக்கு 10% வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் டெப்ட் ஃபண்டில் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது அதிகமாக கிடைக்கும். ஒரு ஷார்ட் டேர்மில் ஹோல்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் கிடைக்கும். உங்களுக்கு பாண்டை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், abin official 2020. Thanks for watching this video. See you next video.